ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணம் சீரியலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம அண்ணத்தோட அப்பாவை தான் ரம்யா கரெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா, நம்ம அண்ணத்தோட அம்மாவே ரம்யா கரெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ரம்யாவை மறுவீடு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்தோட அப்பா தானே ரம்யாவை இப்போ தத்தெடுத்துருக்காங்க. தத்து பிள்ளையாமா அந்த மாதிரி தத்தெடுத்தனால நம்ம ரம்யாவை அழைச்சிட்டு போகணும். அண்ணத்தோட அப்பாவும் ரம்யாவோட அம்மாவும் வந்து ரம்யாவே சரவணனே வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் காரில் போயிட்டு இருக்கும்போது தான் ரம்யா சொல்லுவாங்க, நம்ம வந்து நான் இப்போ என் அப்பா வீட்டுக்கு தான் வந்து மறு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே அண்ணத்தோட அப்பாவும், அதாவது நம்ம இப்போ இருக்கிற நம்ம ரம்யாவோட அப்பானே வச்சுக்கலாம், நம்ம ரம்யாவோட அப்பாவும், என்னம்மா சொல்கிற, என் வீட்டுக்கு தான் வரப்போறியா, சரி சரி வா வா, ஆனால் என்ன அம்மா தான் உன் மேலே கோவத்தில் இருப்பா, ஏன்னா நீ என்னை வந்து கயிற்றுல தொங்க விட்டு அடித்ததை வந்து அம்மாவுக்கு தெரியும், அதனால அம்மா உன் மேலே எப்படா பாப்பா, எப்படா உன்னை கொல்லலான்னு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரம்யா வந்து, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போங்க, நான் அம்மாவை பார்த்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சரி, ரம்யா தான் வந்து அண்ணத்தோட அப்பாவே மயக்கினாங்களே, அவங்க அம்மாவை மயக்காமலாம் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா, நம்ம ரம்யா வந்து உடனே அண்ணத்துக்கு ஃபோன் பண்ணி, இப்போ வந்து நான் வந்து எங்கே இருக்கேன்னு தெரியுமா, நான் இப்போ உன்னோட வீட்டில் தான் இருக்கேன், நீ பிறந்து வளர்ந்த வீட்டில் தான் இப்போ நான் இருக்கேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம அண்ணன் சொல்கிறாங்க, ஏய் ரம்யா, நீ எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா வேணால் ஏமாத்திடுறான், ஆனால் எங்கள் சித்தியை உன்னால் ஏமாற்றவே முடியாது, எங்கள் சித்தி உன் மேலே கொலை வெறியில் இருக்காங்க, உன்னை எப்படா பார்த்தா எப்படா உன்னை அடிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப கொலை வெறியில் உன்னை கொல்லணுன்னு இருக்காங்க, அங்கே போய் நீ சிக்கிறாத அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரம்யா சிரிச்சுக்கிட்டே ஒரு நக்கலான சிரிப்பை போட்டுக்கிட்டு, அப்படியா அண்ணோ, என் மேலே கொலவெறியில் இருக்காங்களா, ஓ அதையும் தான் பார்க்கலாமே என்ன கொலவெறியில் இருக்காங்கன்னு, நீ வேணா பாரு அண்ணோ, நான் பார்த்துக்கிறேன், நீ வை ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம அண்ணன் சொன்னாங்களே சித்தின்னு, அவங்க வந்து ரம்யாவை பார்த்து ஒரு முறைப்பாங்க, பெரிய ஷாக் ஆயிடுவாங்க. என்ன கார் இந்த பக்கம் வருதுன்னு பார்த்தா கார்லேருந்து இறங்கி வர்றது நம்ம ரம்யாவை பார்த்தோன்னே வந்து அவங்க ரம்யாவை கொல்லணும்னு இருந்துக்கிட்டு இருந்தவங்க செம ஷாக் ஆகிட்டு நிற்பாங்க. உடனே ரம்யா, அதுக்கப்புறம் வந்து ரம்யா அப்பா அம்மா எல்லோரும் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது, நில்லு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தோட அப்பா கிட்ட வந்து அவங்க சித்தி வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே வந்து நம்ம ரம்யா அப்பா சொல்கிறாங்க, ஏய் எங்கே போகிறவா, இது கமிஷனர் மேடமு, அதாவது என் தத்து பிள்ளை, நம்ம வீட்டுக்கு தான் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, யோ யாரை கேட்டியா கூட்டிகிட்டு வந்த, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒன்றை தானே இவ கட்டி அடிக்கிச்சா, இவளை போய் புள்ள இல்லைன்னு சொல்கிற, நம்ம புள்ள அந்த வீட்டில் இருக்குது, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இவளை புள்ளைன்னு சொல்லிட்டு நீ கூட்டிகிட்டு வருவ, இவ இந்த காலில் அடி வைக்கக்கூடாது, கால் எடுத்து இந்த வீட்டில் இவ வைக்கக்கூடாது, ஒழுங்காக வந்த காரை அப்படியே திருப்பிக்கிட்டு எங்கே வேணால் போ, ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இவளை மட்டும் கூட்டிகிட்டு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா உடனே வந்து நம்ம ரம்யாவோட அப்பா, ஏய் உனக்கு சொன்னால் புரியாதா, அவங்க எவ்வளோ பெரிய கமிஷனரு, இப்போ பார்த்து நம்ம பிள்ளை இவங்க தான், அந்த அண்ணன்லாம் நமக்கு ஒன்றும் புள்ள இல்லை, அந்த அண்ணத்துக்கு நம்ம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சா அந்த அண்ணன் இந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டான், அவன் நம்மளுக்கு அவமானம் தானே தந்தா, ஆனால் கமிஷனர் அப்படியா என்னை அப்பான்னு ஏற்றுக்கிட்டு எனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே பண்ணிகிட்ருக்கான், என்ன உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து உன்னை மடக்கிட்டு இருக்காளா இவ அப்படின்னு சொன்னோடனே, இப்படியெல்லாம் நீ பேசாத, அதுக்கப்புறம் வந்து சொல்லிவிட்டு நம்ம ரம்யாவோட அப்பா வந்து ரம்யா கிட்ட, இங்கே பாரு ரம்யா, கமிஷனர் மேடம் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நீ வந்து என்னோட பிள்ளை தான் ரம்யா, உன்னை நான் என் மகளாக தான் பார்க்குறேன், இவளை நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நீ கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யாவோட அப்பா வந்து ரம்யாவோட அம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா மீன்ஸ் நம்ம அண்ணத்தோட அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போய், உனக்கு ஏன் இப்படி புரியாமல் பேசிகிட்ருக்கேன், வந்தவளை வந்து வீட்டை விட்டே வந்து வெளியே நிற்க வச்சிட்ருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா, இங்கே பாரு, இந்த கமிஷனரை மட்டும் நம்ம மடக்கி போட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளுக்கு லம்பாக வந்து அமௌண்ட்டு கிடைக்கும், எனக்கு சரக்கு கிடைக்கும், சொன்னால் புரிஞ்சுக்கோ, அந்த அண்ணத்தை வச்சு நம்மளுக்கு என்ன ஹெல்ப் இருக்குது, ஒரு ஹெல்ப்பும் கிடையாது, அந்த அண்ணமே புடவை விற்று தான் நம்மளே காப்பாற்றினா, அவளை வச்சு நம்மளுக்கு என்ன ஹெல்ப் இருக்குது, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டின்னா அந்த கடன்காரை நம்மளை வந்து தொல்லை பண்ண அவனுக்கு நம்ம நல்ல ஒரு பல்க் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடலாம், ஆனால் இப்போ நீ கேட்டு நடந்துக்கலன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் வந்து எந்த லாபமும் நம்மளுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம அண்ணத்தோட அம்மாவை அவங்க அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. கன்வின்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அவங்களும் வருவாங்க. வந்துட்டு, "யோவ்! உன்ன மாரிலாம் என்னால இருக்க முடியாதுயா, போயா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணத்தோட அப்பா பேசுறத கேட்குற மாரி கேட்டுட்டு, அண்ணத்தோட அம்மா வந்து ரம்யா கிட்ட வந்து திட்டுற மாரி திட்டிருவாங்க. உடனே ரம்யா வந்து பட்டுன்னு வந்து கால்ல விழுந்துடுறாங்க. கால்ல விழுந்தோனே, "என்ன இந்த பொண்ணு என்ன இப்படி கால்ல விழுந்துட்டா?" ஏன்னா வந்து கால்ல விழுந்தாலே வந்து நம்ம ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிருவோம். நம்மளுக்கு என்ன தோணிரும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நம்ம கால்ல விழுந்துட்டாங்கன்னா, மனசு நம்ம அவங்களோட குற்றத்த அறிஞ்சு தானே, மனம் திரும்பி தானே நம்ம கால்ல விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம் இல்லையா? அதே மாரி தான் வந்து நம்ம அண்ணத்தோட அம்மாவும் கால்ல விழுந்தோனே, "அம்மா தயவு செஞ்சு காலெல்லாம் விழாதம்மா, ஃபர்ஸ்ட்டு எந்திரிம்மா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து நம்ம ரம்யாவும் இதான் சாக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோனே, "இங்க பாருங்க ஆன்ட்டி, நான் வந்து இங்க பாருங்க அம்மா, நான் வந்து கால்ல விழுகிறேன். நான் எதனால கால்ல விழுகிறேன்? நான் ஒரு கமிஷனரா இருந்தும், நான் என்னோட பதவி, என்னோட மானம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே உங்க கால்ல விழுகிறேன். அப்ப நீங்க என்ன நீங்க பார்த்துக்கோங்க. நான் உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு கொஞ்சமாச்சும் நெனச்சுக்கோங்க. இவங்கள நான் அப்பான்னு சொல்லிட்டு தத்தெடுத்தேன்னா, அதுக்கான காரணம் அண்ணத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் இல்லம்மா. எனக்கு வந்து அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வந்து நல்லா வாழ்றத பார்க்குறதுல எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு வந்து இவங்க அப்பாவா கிடைச்சதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் என் அப்பாக்கிட்ட அந்த பாசத்த வந்து ஃபீல் பண்ணல. அப்ப நான் இவங்ககிட்ட ஃபீல் பண்ணும்போது நான் ரொம்பவே வந்து ஹேப்பியா தாம்மா ஃபீல் பண்றேன். அதனால நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா உங்க மகளா. நான் உங்கள மகளா வர்றதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அப்படி இப்படின்னு வந்து அண்ணத்தோட அம்மாவோட மண்டையவே கழுவிட்டாங்க ரம்யா. கழுவுனோனே அதுக்கப்புறம் அண்ணத்தோட அம்மாவும், சரிம்மா இவ்வளோ தூரம் வந்துட்ட. நீ என்ன வேணா தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனா கால்ல விழுந்தோனயே நான் அவ்வளோதான் உடைஞ்சு போயிட்டேன். என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. வாம்மா வீட்டுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவ கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோனே தான் நம்ம ரம்யா ஆட்டம் ரகள ஆரம்பிச்சிருச்சுடோய் அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம அண்ணத்துக்கு கால் பண்ணி, "ஏய் அண்ணோ, என்னமோ சொன்ன, உங்க அம்மாவ மயக்க முடியாது, உங்க சித்திய மயக்க முடியாது அப்படி இப்படின்னு, இப்போ வந்து நீயே ஃபோன் பண்ணி கேட்குறியா? அவங்க பேசுறத நீயே ஃபோன்ல கேட்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து ஃபோனை வந்து ரெக்கார்ட் போட்டு அப்படியே வைக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம அண்ணத்தோட அம்மா, "ரம்யா உனக்கு என்னம்மா சாப்பிட வேணும்? எதுவும் சாப்பிட்றியா? உனக்கு எதுவும் சமைச்சு தரவான்னு?" கேட்குறாங்க. இதை கேட்ட நம்ம அண்ணத்துக்கு மனசில் குண்டே விழுந்துருச்சு. என்னடா இந்த ரம்யா நம்ம அப்பாவை தான் அவள் பக்கம் இழுத்துக்கிட்டான்னு பார்த்தா நம்ம சித்தியும் அவகிட்ட இழுத்துக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா யோசிக்கிறாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டு ரம்யா வந்து ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டாங்க. நம்ம அண்ணன் வந்து ஒரு நிமிஷம் அமைதியானோடனே ரம்யா வந்து, "என்ன அண்ணோ கேட்டோடனே அப்படியே ஷாக் ஆயிடுச்சா? என்ன இனிமே நீ தான் வந்து என்ன புரட்டி போட போறா அப்படி இப்படின்னு பேசின. நான் நினச்சா உங்கள் அம்மாலேருந்து அப்பாலேருந்து எனக்கே சொந்தமாக்கிக்க முடியும். ஏன் உன்னோட வீடை முதற்கொண்டு என்னால் சொந்தமாக்கிக்க முடியும். என்கிட்டயே சவால் விட்றியா? பரவாயில்ல, இந்த சேலஞ்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். இதுக்கப்புறம் தான் நடக்க போகிறது என்னங்கிறத நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சீரியலில் உங்களுக்கு நம்ம ரம்யா நம்ம அண்ணத்த இல்லை நம்ம கார்த்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, கார்த்தி சூப்பர், அண்ணா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா!